வெல்கம் டு ரெஸ்லிங் ரிமிக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா, இன்னைக்கு நடந்து முடிஞ்ச AEW டைனமிக் ஷோட ஹைலைட்ஸ் இன்டர்வியூ தான் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலுக்கு AEW ஃபேன்ஸ் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடணும்பா. இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா, இன்னைக்கு நடந்து முடிஞ்ச AEW டைனமிக் ஷோட ரேட்டிங் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8.5. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மெயினியும் சரி அண்ட் அந்த செக்மெண்ட் சரி இன்னைக்கு வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஓடிக்கிட்டு. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தனே நம்பர் 1 எடுத்தனே ஆல் மைட்டி பாபி லெஸ்லி தாங்க. எப்போ ஆல் மைட்டி பாபி லெஸ்லி திருப்பி அதாவது AEW டெபியூட் ஆனாரோ அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா AEW ஃபயர் ஆகிட்டு தான் இருக்குது உண்மையில சொல்ல போனால். ஃபர்ஸ்ட் எடுத்து MVP என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து லாஸ்ட்டாக அவர் அந்த ஃபில்கியர் ஷோலே நான் வந்து ஆஃபர் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடியே வந்து ஆஃபர் பண்ணியிருந்தேன் ஸ்டீவ் ஸ்ட்ரிக்லாண்டா. அது அடங்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் எங்கள் பாபி லெஸ்லி கூட மேட்ச் வந்துட்டார். ஆனால் அந்த மேட்ச்சில் பாபி லெஸ்லி என்ன அடி அடிச்சாரோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். என்ன பண்ணிட்டாருன்னு, அதாவது என்னன்னா ஸ்டீவ் ஸ்ட்ரிக்லாண்டுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாரு ஏற்கனவே. அதையுமே அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த செயின் வச்சு அடிக்கிற இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நீங்களே வந்து பார்த்துட்டீங்க ஃபில்கியர் ஷோவில். ஏன்னா பாபி லெஸ்லி கொடுத்த ஸ்பியர் அந்த ஹேர்ட் லாக்கில் அவன் வந்து செத்துட்டா முடிஞ்சு. இதுக்கப்புறம் வந்து அவனோட ஸ்டோரி லைன் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்போ எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹர்ட் சிண்டிகேட் தான் இப்போதைக்கு டாப்பாக வர போகிறாங்க கூடிய சீக்கிரத்தில் அப்படின்ற மாதிரி. இப்போதைக்கு பாபி லெஸ்லியை யாரா AEW ஷோவில் யாராலே அடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி MVP வந்து ரொம்ப பில்டப் பண்ணுவார். உண்மையிலே கரெக்டாக தான் பாபி லெஸ்லி இருக்கிற உடம்புக்கு அந்த மாதிரி தான் இருக்காரு. ஏன்னா அந்த மாதிரி யாருமே இல்லை. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஷெல்டன் பெஞ்சமினை பற்றி பேசணும். இன்னைக்கு நடக்க போகிற ஷோவில் இன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து குவாலிஃபிகேஷன் மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்டன் பெஞ்சமின் தான் மோத போகிறான். இன்னைக்கு வந்து அவன் ப்ரூவ் பண்ண போகிறான் எங்கள் ஹேர்ட் சிண்டிகேட் யாருன்ட்டு அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரும் மார்க் பிரிக்சன் வர. அப்போ நம்ம பாபி லாஸ்லி வந்து லைட்டாக சீண்டிட்டு போயிடுவார். அது வேற லெவலாக இருக்கும். சரி ஒரு வேளை அடிச்சிருவாங்கன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, நம்ம மார்க் பிரிக்சன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்டன் பெஞ்சமின் மேட்ச்சு. மார்க் பிரிக்சன் சொல்ல ஆடும் சும்மா மிரட்டி விட்டுருவார். அதே மாதிரி தான் இந்த மேட்ச் இருந்துச்சு. ஆனால் என்ன ஆச்சு, இந்த மேட்ச் ஒரு எண்டிங் தான் பயங்கரமே. நான் எதிர்பார்த்தேன் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் அந்த டாப் ரோப்பில் தூக்கி போகிறதெல்லாம் லிட்ரலி வேற லெவலாக இருக்கும். அப்படி இந்த மார்க் பிரிக்சன் போய் விழுவார். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, நான் நினச்சது தான் என்ன ஹர்ட் சிண்டிகேட் இன்னும் பவராக கட்டணும்னா அதுக்கு இந்த மேட்ச்சில் ஷெல்டன் பெஞ்சமின் வின் பண்ணணும். அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பிரிக்சனால் முடியாது. ஷெல்டன் பெஞ்சமின் கரெக்டாக அவரோட ஃபினிஷர் மூவ் போட்டு இந்த மேட்சை வந்து முடிச்சு விட்ருவாரு. இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் அதாவது நம்ம கோல்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனாக ஷெல்டன் பெஞ்சமின் தான் இருக்காரு. இப்போதைக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ் எடுத்துறாரு மார்க் பிரிக்சன் அட்டாக் பண்ணிட்டு. இதுக்கப்புறம் பாபி லெஸ்லி போன்னு துரத்தி விடுவார் பாருங்க. சிரிப்பாக இருக்கும் மார்க் பிரிக்சனை. இதுக்கப்புறமா அவங்க வந்து ஹார்ட் சிண்டிகேட்டோட பவரை காட்டுவாங்க. ஏன்னா கோல்டுன்னு சொல்லிட்டு பாருங்க. ப்ளூ லீகில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஷெல்டன் பெஞ்சமின் தான் இப்போ 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பர் டூ என்னன்னா AEW டைனமிக் ஷோவில் அதாவது ஃபர்ஸ்ட் இப்போ யாருன்னா CEOவை ரெப்ரசென்ட் பண்ணுறாரு நம்மளால. அதாவது என்னன்னா அவங்க வந்து லாஸ்ட் நடந்த ஃபில்கியர் ஷோவில் மிரட்டி விட்டுருந்தாங்களே. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நான் எத்தனை வாட்டி சொன்னாலுமே இந்த ஒரு AEW டைனமிக் ஷோவில் நான் தான் கிரேட்னஸ் லெவல் ஆஃப் ஆல் டைம், நான் தான் இந்த ஒரு சாம்பியனுக்கு தகுதியான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கிறிஸை எப்படி அடிச்சு ஓட விட்டேன்னு உங்களால் தெரியும். என்னை டிஃபெண்ட் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தோற்று தான் போவாங்க. ஏன்னா நான் வந்து கிரேட்டஸ்ட் லெவல் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ட்டு அவங்களே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மரட்டலான ஒரு மேட்சுங்க. ROH சாம்பியனுக்காக மேட்ச்சு. பைட்டி வர்சஸ் அனுமதி கிறிஸ் ஜெரிகோவான மேட்ச்சு. இவங்க 2 இதில் கிறிஸ் ஜெரிகோவோட வயசானாலும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்னு மாறணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ஆனால் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைட்டி அடியில் கிறிஸ் ஜெரிகோவுக்கு வாயில் ரத்தம் பிதிங்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் பிதிங்கிட்டு இருக்கும். டாப் ரோப்பில் தூக்கி போகிற மூவ்ஸ்லாம் லிட்டரலி வேற லெவலாக இருக்கும். ரத்தத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பைட்டி வின் பண்ணுவார்னு நினச்சி ஒரு சாம்பியன் கை மாறிடும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 3 ஃபினிஷர் போட்டும் கிறிஸ் ஜெரிகோ அசால்ட்டாக தட்டி விட்டுருவாருங்க. அவரே வந்து மறந்து போயிடுவார் பைட்டியை. இதுக்கப்புறம் நம்மளால முடியாதுரா அப்படின்ட்டு லாஸ்ட்டாக நம்ம கிறிஸ் ஜெரிகோ ஒரு ஃபினிஷரை போட்டு பைட்டியை ஒரே சிங்கிளில் முடிச்சு விட்ருவாரு. இதில் பிக்காஸ் வர கீழே இருந்து வெறுப்பாயிட்டே இருப்பார். ஒவ்வொரு வாட்டி அந்த பின் பண்ணும்போது பைட்டி அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து டர்ன் பண்ண சான்சஸ் இருக்குது. அவர் வந்து கிறிஸ் ஜெரிகோ அட்டாக் பண்ணி டைட்டில் வின் பண்ண சான்சஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கமன் ஆடம் பேஜ் பற்றி. ஹங்கமன் ஆடம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ என்ன பேச போகிறா நானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் திருப்பி சங்கடமாக ஒரு செயல் பண்ணிட்டாங்க. என்ன இருந்தாலும் இந்த மேட்ச் நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபில்கியர் ஷோவில் லாஸ்ட் எண்டிங்கில் ஜான் மாக்ஸ்லிக்கு சப்போர்ட்டாக இருந்தீங்க கிறிஸ்டியன் கேஜ் அட்டாக் பண்ணுறக்காக. அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னு உங்களால் தெரியும் நினைக்கிறேன் அப்படின்ட்டு முதல் ஷட்டாப் கொஞ்சம் வாய முடுங்க நான் வந்து சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹங்கமன் ஆடம் பேஜ் பேச ஆரம்பிச்சிடாரு. கிறிஸ்டியன் கேஜ் உனக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறேன். அந்த டைமில் நீ மிஸ் ஆகிட்ட. இந்த டைமில் நீ வந்து கேட்சிங் பண்ண அதாவது துடிச்சிக்கிறதுன்னு வச்சுக்கோ. அடுத்த எனிமி நானாக தான் இருப்பேன் அப்படின்னு ஜே ஒயிட் வந்துடுவார். ஏன்னா அங்கே ஜே ஒயிட் வந்து காப்பாற்று வரல. ஜே ஒயிட் வந்து என்ன பேசுவார், அதாவது இவங்க 2 மேட்ச் அகைன் வந்து பார்ட் 3 பார்க்க போகிறோம். வேற ஒன்றுமே கிடையாது. அடுத்த வாரம் நடக்க போகிற AEW டைமிங் ஷோவில் இவங்க 2 மேட்ச் அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த AEW வேர்ல்டு சாம்பியனை கூட ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் ஜே ஒயிட் சும்மா இருப்பாரா, திருப்பி அகைன் எனக்கு மேட்ச் நடக்கும்போது பார்ட் 3 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி விட்றோம். வேற லெவலாக இருக்கும். இவங்க மேட்ச் வந்து உண்மையிலேயே வந்து நல்லா இருந்துச்சுங்க. அந்த ஃபில்கியர் ஷோ அதுக்கு முன்னாடி நடந்த ஷோவும் நல்லா இருந்துச்சு. இப்போ பார்ட் 3 நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் என்ன ஆகுனா அவன் இறங்கிட்டா
மாற்றிட்டாங்க டெத் ரைடர்ஸ் டீம். நான் பிளாக் புல் காம்பேக்ட் கிளப்னு சொன்னேன், அதுக்கு வந்து டெத் ரைடர்ஸ் சேஞ்ச் பண்ணி சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க இப்போதைக்கு கரண்ட் தானே. டெத் ரைடர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. ஜான் மார்க்ஸ்லி மிரட்டி விட்டாரு. அப்படி ஆரஞ்சு கேசடி எப்படி பார்த்தோமோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஒயிட் இருக்காரு. இதில் என்ன சங்கட்டாங்க பாருங்க, அந்த பொண்ணு ஜே ஒயிட்டை ஹக் பண்ணிட்டு உட்காந்துருக்கு. அவன் சுமார் போனான் சார் மயங்கிட்டான். அந்த மயங்க தானே செய்யணும். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா மொத்தமாக அடித்து சதைச்சி விட்ருவாங்க ஜே ஒயிட்டை புதைச்சிருவாங்க. அதாவது என்னன்னா அவங்களோட அந்த ஹர்ட் சிண்டிகேட் எப்படியோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் புல் காம்பேக்டில் இன்னும் ஹையாக தான் இருக்குது. நம்ம க்ளவுடிக்கும் அண்ட் ரிகோசிட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு லீக் மேட்ச்சு. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே மிரட்டி விட்டாங்க. நான் எதிர்பார்த்தேன்னா இந்த டைமாவது ரிகோசிட்டிக்கு ஒரு சாம்பியன்ஷிப் வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினச்சா ரிகோசிட்டை இங்கேயும் வச்சு தர லோக்கலாக தான் காட்டுறாங்க. அதாவது என்ன WWE சொல்லி வந்தாரோ, ஆனால் அந்தளவுக்கு இன்னும் வந்து ரிகோசிட்டை இன்னும் வரைக்கும் AEW புஷ் பண்ணல. நல்ல ஒரு ரெஸ்லர் தான். ஆனால் இருந்தாலும் லாஸ்ட்டாக வந்து இந்த ஒரு மூமெண்ட் கடைசியாக கீழே வந்து 10 உள்ளே வந்துருவார். அதுக்கப்புறம் என்னன்னா தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு இந்த மேட்ச் வந்து முடிச்சு விட்ருவாரு. க்ளவுடி வந்து இந்த கோல்டு லீக்ல ஃபர்ஸ்ட் வந்து 3 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் என்னன்னா வில் ஆல்ஸ்பரை தோக்கடிச்சு கைலி ஃபிச்சர் இப்போ நிற்கிறார்ல. அவர் வந்து என்ன பேசுறாருன்னா, நீங்கள் எல்லாத்துக்கும் ஃபுல் கியர் ஷோ பார்த்துருப்பீங்க. அங்கே நான் எப்படி எந்த அளவுக்கு வந்து பவராக இருந்தேனே அதே பவர் இந்த லீகில் வந்து காட்ட போகிறேன். அடுத்த வாரம் நடக்கிற டைனமிக் ஷோவில் வெயிட் பண்ணி பாருங்க அந்த மாதிரி சொல்லி விட்ருவாரு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் கோல் வராரு. ஆடம் கோல் தான் அன்டிஸ்பியூட்டட் அவங்க டீம் வந்து வராங்க. ஆடம் கோல் வந்து இப்போ இந்த டைமாவது MJF மீட் பண்ணுவாங்க வச்சுவாங்க பார்த்தா திரும்பி அந்த உழப்பல் சாம்பார் தான். அதாவது என்னன்னா ஆடம் கோலுக்கு MJF மேட்ச் எனக்கு தெரிஞ்ச ஜென்மத்தில் நடக்காது போல இருக்குது. அந்த மாதிரி தான் ஸ்டோரி கொண்டு போயிட்டே இருக்காங்க. இது வரைக்குமே கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு. இப்படியே ஒவ்வொரு சூப்பர் ஸ்டாரை வச்சு உழப்பி கடைசியில் ஆடம் கோலுக்கும் MJFக்கும் மேட்சே நடக்காது போல இருக்குது இந்த வருஷத்தில். ஏன்னா இதே மாதிரி கடைசியில் அவர் வந்து இந்த இதுதான் டிவி ஷோவில் தான் காட்டுவார். அந்த ரிங் சைடில் அந்த டிவி இருக்கும்ல, அந்த டிவியில் தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க MJF. அப்பயுமே MJF என்ன சொல்லுவார்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் கியர் ஷோவில் ஸ்ட்ராங்கோட மோதி நான் வந்து வின் பண்ண லாஸ்ட் செகண்டில் ஸ்ட்ராங்கை போட்டுத்தலாம் நினச்சப்ப ஆடம் கோல் நீ வந்தக்கப்புறமா நான் எப்படியோ ஓடிட்டேன்னு நினைக்காத, நான் ஓடலை, திருப்பி வந்து உனக்கு கம்பேக் கொடுப்பேன். இப்போதைக்கு வந்து எனக்கு தேவையில்லை இந்த மேட்ச்சு, ஆனால் கூடிய சீக்கிரத்தில் வருவேன், வந்து ஒன்று போட்டு தரேன், கவலைப்படாத அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு இந்த சாங்கை கேளு அப்படின்ற மாதிரி பியானோ அடிச்சு விட்டுருவாரு. இவங்க ரெண்டுத்துக்கும் ஒரு சில குழப்பங்கள் வந்து இதுக்கப்புறமா வந்து அவர் கோச்சிக்கிட்டு போயிடுவார். ஆடம் கோல் யோசிச்சுட்டு இருப்பாரு, என்னடா செக்மெண்ட், அதாவது ஏதோ செக்மெண்ட் பண்ணுறீங்க ஆனால் MJF கூட மேட்ச் பண்ண மாட்டேங்கன்னு எனக்கு தெரிஞ்சு வச்சு. நெக்ஸ்ட் நம்பர் 4 ஜேமி வாசஸ் குயினுக்கான மேட்ச்சு. ஏன்னா இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு நான் என்ன நினச்சேன், குயினை பார்க்கும்போது கொஞ்சம் டெரராக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் ஜெம்மி அதோட டெரரு. ஏன்னா அவங்க க்ரோஸ் லைன் வந்து அந்தளவுக்கு பவர்னு நினச்சேன். அது அந்தளவுக்கு கொடூரமான ஒரு க்ரோஸ் லைனு. கடைசியில் எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் குயின் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் அந்த க்ரோஸ் லைன் கொடுத்தோன்னே நம்ம குயின் வந்து அடங்கிட்டாங்க. அவ்வளோதான், ஜெம்மி இந்த மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னென்னா இவங்க வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் மேட்ச் டிசம்பர் 14 நடக்க போகிற வின்டர் சொல்ல அடுத்து வந்து கலந்துக்க போகிறாங்க. அந்த ஜெம்மி டிசம்பர் 14 நான் வந்து சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட் இருக்குல்ல, அப்போ இவங்க ரெண்டுத்துக்கு ஒரு பெரிய போட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபைனல் மெயின் இவென்ட் வந்தாச்சு, பிராடி கிங் வாசஸ் டார்பி அலினுக்கான மேட்ச். இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு 2 பேருமே வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸுங்க. என்னடா டார்பி அலின் வந்து சுற்றி 4-5 மாவு கட்டு போட்டு வந்திருக்காரு அப்படின்னு நினச்சேன். லாஸ்ட் ஆன மேட்ச் அந்தளவுக்கு கொடூரமாக இன்ஜூருக்கு தள்ளப்பட்டாங்க. இந்த மேட்ச்சில் டார்பி அலின் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தோக்க போகிறான்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு பிராடி கிங் எவ்வளோ பெரிய பவர்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் மேட்ச் அப்படி இருந்தாலும் டார்பி அலின் எவ்வளோ பெரிய எத்தனை கட்டு போட்டாலும் கடைசியில் இந்த மேட்ச்சில் கடைசி வரைக்குமே நின்று ஆடுவார். கடைசியில் என்ன ஆகுனா தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு அந்த லாக் போட்டுக்கிறப்போ தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு இந்த மேட்ச்சை வந்து முடிச்சு விட்றாரு பிராட் கிங். இதுக்கப்புறம் பாவம், ஆனால் இருந்தாலுமே இந்த கட்டோட வந்து விளையாண்டுருக்காரு. அவருக்கு வந்து உண்மையிலே ரெஸ்பெக்ட் தான். கோல்டு லீக்ல வந்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிராட் கிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் எடுத்திருக்காரு. டார்பி அலின்னு ஒரு திமி ரிங் சைடு விட்டு வெளியே போகும்போது க்ளவுடி வந்துருவார் டார்பி அலினை புழக்கிறக்காக சேர்த்துக்கிட்டு. அப்போ பிராட் கிங் மேலே வந்து நிப்பார் பாருங்க, லிட்டரலி அந்த மூமெண்ட் வேற லெவலாக இருக்கும். சரி, இவங்க ரெண்டுத்துக்கான சண்டை அடுத்த வாரம் நடக்க போகிற AEW டைனமிக் ஷோவில் வந்து நடத்த போகிறாங்கன்றது அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்க 3 பாயிண்ட் எடுத்திருக்காங்களா. சரி, இதோட வந்து பார்த்தீங்கன்னா AEW டைனமிக் ஷோ வந்து முடிஞ்சு. லிட்டரலி இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரம் தான். உண்மையிலே இன்னைக்கு வந்து நல்லா பொழுது போச்சு. 2 மணி நேரம் வந்து அசால்ட்டாக செலவு பண்ணோம். இது நான் ஃபுல் வந்து சொல்லிட்டேன். நான் வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிருந்தா திரும்பி அகைன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீ மை நெக்ஸ்ட் வீடியோ.